Hi friends, வணக்கம் and welcome to Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் வந்து 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். முட்டையை வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு கிரேட்டர்ல இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து ரொம்ப அழுத்தாமல் கொஞ்சம் வந்து ஜென்டலாக திருவணும் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக திருவுறதுக்கு வரும். நீங்கள் வந்து ரொம்ப அழுத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடும், கிட்டே வந்து உடஞ்சிரும் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து பொறுமையாக இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க. நான் வந்து வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தெரியுது. நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வரும் இந்த மாதிரி. இப்போ எடுத்து வச்சுருக்க 3 முட்டையும் இதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கடைசியாக வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே கறி மசாலா, சிக்கன் மசாலா இது மாதிரி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். நான் வந்து இன்றைக்கி கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவு முட்டை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த கிரேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெரிய பெரிய ஓட்டை இருக்க மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். நான் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டேன். ஸோ இதுவே எனக்கு போதும். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பீசஸாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. கோதுமை மாவு வந்து நம்ம 1.5 கப் அளவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துருக்க 3 முட்டைக்கு சரியாக இருக்கும். நீங்கள் இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து நீ கோதுமை மாவு சேர்த்து பண்ணுறேன். இந்த கோதுமை மாவும் எக்கும் சேர்த்து பண்ணுறதால இது டயபெட்டிக் இருக்கவங்க கூட சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம். எப்போதுமே காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து 2-3 முட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் டயபெட்டிக் இருக்கவங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது டயபெட்டிக் இருக்கவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக கூட எடுத்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். வெந்தயக்கீரையோட தூள் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த 1.5 கப் மாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களால் ஒரு 10 வரைக்கும் செய்ய முடியும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக எல்லாருமே சாப்பிடலாம். கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. வெந்தயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வெந்தயக்கீரை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இல்லை நம்மளே கூட செய்யலாம். வெந்தயக்கீரை வந்து கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பொடி பண்ணிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப பொடி பண்ண தேவையில்ல, க்ரஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம். வெயிலில் காய வைக்க தேவையில்ல. இது வந்து நிழல்லே வந்து உலர்த்தி எடுத்துக்கோங்க. கடைகள்லையுமே கிடைக்குது. நான் வந்து ரெடிமேடாக கடைகளில் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய ரெசிப்பியில் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இது லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த கட்டை வச்சு லைட்டாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ரெசிப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து வெந்தயம் சேர்க்க முடியாது, அந்த கசப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். இந்த வெந்தய கீரை வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கீரை கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சப்பாத்தியில் சேர்க்கலாம், இல்லை வந்து கிரேவிலாம் செய்கிறீங்க இல்லையா, அதில் கடைசியில் வந்து நம்ம கொத்தமல்லிக்கு பதிலாக இது வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது உள்ளே ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு மோமோஸ் செய்வோம்ல, அதே மாதிரி வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இது அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து சப்பாத்தி தரட்டோல அதே மாதிரி தான். இது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எக் வந்து பொதுவாகவே ரொம்பவே பிடிக்கும் நம்ம எல்லாருக்குமே. எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது கூட சேர்த்து பைட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி எப்பவும் போடுவோம்ல அதே மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக வருது நம்மளுக்கு. இப்போ ஆயில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று வேகிறதுக்குள்ளே இன்னொன்று வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து போட்டு முடிச்சிடலாம். இது வந்து ஒரு 10 வரைக்கும் போடலாம். நான் 1.5 கப் மாவு எடுத்ததுக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் அந்த மாவு மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ முட்டை மட்டும் வந்து பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துருவி எடுத்துகிட்டு செய்யலாம். பாருங்கள், இப்போ வந்து வெந்துட்டுருக்கு. அடுத்த அந்த கேப்பில் வந்து நான் இன்னொன்று உருட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் ரோல் பண்ணிட்டதுக்கப்புறமா உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அது மாதிரி நிறைய வச்சுக்கலாம் நீங்கள். அது வந்து உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்துது. ஸோ வெளியில் வராத அளவுக்கு மட்டும் வைக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வந்து திரட்டிக்கலாம். நம்ம நார்மலாக வந்து ஆலு பரோட்டாலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். ரொம்ப சிம்பிள் தான் இது.
இப்போ டயபெட்டிக் இருக்கவங்க அப்படின்னா அவங்க வந்து ஆலு பரோட்டா சாப்பிட முடியாது. ஸோ வந்து நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்க மாட்டோம். அந்த டைமில் வந்து ஏதாவது ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம வந்து ஆலு பரோட்டா சாப்பிடும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியும் கூட. அதே சமயத்தில் அவங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் திருப்பி போட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். 2 ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் மட்டும் மேலே ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்க்காம செய்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் கொஞ்சமாக ப்ரஷ் பண்ணுறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் வந்து அதே மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பரோட்டா வந்து ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ஃபைனலாக வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒன்று காமிக்கிற பாருங்கள், எந்தளவுக்கு சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால என்னால் எடுத்து காமிக்க முடியல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.